கெட்டிமேளம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கெட்டிமேளம் சீரியல்ல ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளோட வெற்றியோட அப்பா என்ன பண்றாரு, எப்படியாச்சும் நம்ம தான் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், நாமினேஷன் பண்றதுல நம்ம தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி தான் கலந்துக்க போறாருன்னு நினைச்சி பாலில் மயக்க மருந்து கலந்து பார்த்தீங்கன்னா வெற்றிக்கு கொடுத்துட்றாரு. வெற்றியை பார்த்தீங்கன்னா அதை நம்பி குடிச்சிடுறாரு. குடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போய் நம்மளோட வெற்றியை பார்த்தீங்கன்னா ஒரு பாலடைஞ்ச ஒரு வீட்டில் அடைச்சி வச்சிடுறாங்க. வெற்றிக்கு திடீர்னு மயக்கம் தெளிஞ்சு பார்த்தீங்கன்னா யார் என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. எதுக்காக நம்மளை அடைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வெற்றியோட அப்பா வரும்போது வெற்றிக்கு பயங்கரமாக ஷாக் வருது. அப்பா நீங்களா அப்படின்னு சொல்லும்போது, நான் வில்லனா யாரையும் நினைக்க மாட்டேன், இப்போ என் பிள்ளைய என்னோட இடத்த பறிக்கும் போது நான் சும்மா இருப்பேனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது, நீ இப்போ நாமினேஷன் பண்ண முடியாது, நான் உன்னை இங்கேயே தான் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாமினேஷனு எலெக்ஷனில் நிற்க போகிறது நான் கிடையாது துளசி அப்படின்னு சொல்லும் போது பயங்கரமாக சிரிச்சுட்டே சொல்லுவார். அப்போ வெற்றியோட அப்பா செம்மையாக டென்ஷன் ஆகிடுவார். மீனாட்சிக்கு ஒரு பக்கம் அவங்க எல்லாத்தையும் அடைஞ்சு அவங்க தான் ஒரு குடும்பத்திலே எல்லாரும் நம்ம சேவை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு பதவியில் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதுவும் நடக்கலை. இப்போ துளசி பார்த்திங்கன்னா நாமினேஷனில் வெற்றிக்கு பதில் நிற்கிறாங்க. அதை சொன்னதும் மாதம் பார்த்திங்கன்னா துளசி காரில் இறங்குறாங்க. இறந்ததுக்கப்புறம் அங்கே போயிட்டு ரெசிப்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் தான் நாமினேட் பண்ணி நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற எலெக்ஷன் இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் துளசி நிறைய நல்லது பண்ணதை வச்சு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம், நாங்களே நினச்சோம் இந்த மாதிரி ஒருத்தவங்க நம்ம தேர்தலில் நின்னா நல்லா இருக்குமே, நம்ம அவங்களுக்கு ஓட்டு போடலான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே நீங்கள் ஓட்டு போடுங்க, உங்களுக்காக நான் நல்லது பண்ணுறதுக்கு தான் நான் கஷ்டப்பட்டு நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பதட்டமாகவும் இருப்பாங்க. நம்ம துளசி என்ன பண்ணுவாங்க, ஓட்டு இது பண்ணி லிஸ்டெல்லாம் ஒப்படைச்சிட்டு வந்துடுவாங்க. இவர் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஆலம்பி அதை தடுக்க பார்ப்பாரு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வெற்றி கடைசியில் இந்த உண்மையை சொன்னதுனால அதை தடுக்கவே முடியாது. வழக்கம் போல் பார்த்திங்கன்னா வெற்றியோட அப்பா நினச்சது எதுவுமே நடக்காமல் போயிடும். ஒரு பக்கம் நம்மளோட மீனாட்சியும் கணக்கு போட்டுட்ருப்பாங்க, எப்படியாவது பதவியில் உட்காரணும், நம்ம தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வீக் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா லஞ்சம் வாங்குறது மட்டும்தான். இதெல்லாம் வீடியோ எடுத்து வேற வச்சுருக்காங்க. ஸோ அதை வச்சு மிரட்டிட்டு இருப்பாங்கல்ல, ஸோ அதுக்கும் பார்த்திங்கன்னா பயந்துட்டு இருப்பார். இப்போது துளசி நாமினேஷனில் நின்று ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றியோட அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா இப்போ பையனே அந்த இடத்துல நிற்கிறதுக்கு போகும்போது அதுவே நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடத்தி கூட்டிகிட்டு வந்துடுவார். இப்போ அதே இடத்துல மருமகன் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.